அம்மா நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். ஒரு சில காரணத்தால வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் நம்ம வீடியோ அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி, அதுவும் நவமி திதி புதன்கிழமையில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கறது பிறக்குது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியே சரஸ்வதி பூஜையும், அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி விஜயதசமியும் நமக்கு வருது. அக்டோபர் மாதத்துல புரட்டாசி மாதமும் ஐப்பசி மாதமும் இணைஞ்சே வரும். நமக்கு இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் வந்து கன்னி ராசியில அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போக போறாரு. செவ்வாய் வந்து துலாம் ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போக போறாரு. புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசிக்கு வராரு. குரு பகவான் வந்து மிதுன ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு அதிசாரமா பயிற்சி அடைய போறாரு. சனி பகவான் வந்து மீனத்துல வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. ராகு வந்து கும்பராசியில செஞ்சரிக்கிறாரு. கேது வந்து சிம்ம ராசியில செஞ்சரிக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த அக்டோபர் மாதத்துல தீபாவளியும் கந்தசஷ்டி விழான்னு சொல்லக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சியும் நமக்கு வருது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த அக்டோபர் மாதம் தொடங்குவதால கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். கன்னி ராசிக்காரர்களுக்கும் கன்னி லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? உங்க ராசிநாதன் புதன் வந்து தனமாக குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு இந்த அக்டோபர் மாதத்துல. உங்க ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் வந்து தனஸ்தானத்துல இருக்கும் பொழுது பொருளாதாரத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. உங்களுடைய புதிய முயற்சிகள்ல எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் சரி, கல்வி விஷயமாவோ, வேலை விஷயமாவோ, இல்ல ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற விஷயமாவோ, எந்த விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த விஷயத்துல நீங்க எந்த அளவு முயற்சி, கடுமையான உழைப்பு இருக்குதோ அந்த அளவு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அரசியல்வாதிகள், விஐபிகள் மூலமா ஒரு சில காரியம் அப்படிங்கிறது நல்லபடியா முடியும். வீடு வாங்குறதோ வீடு கட்டுறதுலலாம் நீங்க அதிகமான கவனம் அப்படிங்கிறத செலுத்துவீங்க. பாதியில் நின்ற கட்டிட பணியை மீண்டும் தொடங்குவீங்க. இல்ல புதுசா ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கு நீங்க நினைத்தது மாதிரி வீடு, இடம் அப்படிங்கிறத வாங்க போறீங்க. இல்ல ஒரு கடனை அடைச்சு முடிக்கணும், அதிகமான கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க, பொருளாதாரத்துல எந்த அளவு கைக்கு வந்தாலும் அது உடனடியா செலவாகுது, நல்ல செலவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து விரைய செலவாவே போகுது, திடீர்னு செலவு வருது அப்படின்னு ஒரு விதமான குழப்ப நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான குழப்ப நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேலையில இருந்துகிட்டே பார்ட் டைம் ஜாபா வேற ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு நீங்க சிந்திப்பீங்க இந்த அக்டோபர் மாதத்துல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடக ராசிக்கு குரு பகவான் வந்து அதிசாரமா போக போறாரு. உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து வரப்போறாரு. 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து குடும்பத்துல ஒரு சில நல்ல காரியம் அப்படிங்கிறது நடக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிலாம் ஒன்று சேருவீங்க. பெற்றோர் வழியில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோக சம்பந்தமாவோ வேலை விஷயமாவோ வெளியில தங்கி நீங்க பணிபுரிய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். குருவோட பார்வைக்கு பலன் அதிகம் இருக்கு அப்படிங்கறதால எல்லா காரியத்திலையுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு மறைய போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உடன்பிறப்புகள்லாம் இனிமேல் விரும்பி வந்து சேருவாங்க. வியாபாரத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சியிலே வந்து வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கைகூடி வரும். உங்க ராசியிலேயே சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு கன்னி ராசிக்கு. 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது கன்னி ராசிக்கு நல்லதில்லை. குடும்பத்துல குழப்பம் அப்படிங்கிறது வரலாம். மற்றவர்களுடைய தலையீடு அப்படிங்கிறது எந்தெந்த விஷயத்துல இருக்குதோ அந்தந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சீக்ரெட்டுகளை வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது. குறிப்பா கணவன் மனைவிக்குள்ளலாம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். மாமியாரை பத்தி மற்றவர்களிடத்துல குறை சொல்லுறது, மருமகள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். முக்கியமா
இதுவரைக்கும் உங்களுக்கு ஆதரவா இருந்தவங்க உங்களை விட்டு விலக நேரிடும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அனுசரித்து போறது தான் நல்லது. பெண்களால பிரச்சனை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு வரும். வியாபாரத்திலையும் சின்ன சின்ன குறுக்கீடு அப்படிங்கிறது வரும். சாண் ஏறினா முழம் சறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான சூழல் அப்படிங்கிறது மாதத்தின் பிற்பகுதியில இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்ப கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்கணும் இந்த மாதத்துல. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து சனி வக்ர நிலையிலிருந்து உங்க ராசியை பார்க்கறதால அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உண்டு. வாழ்க்கை விஷயத்துல மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். மனைவியோடு உங்களுக்கு அதிக அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிட்டு விட்டு கொடுத்து போறதுதான் இந்த காலகட்டத்துல நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களோடு உங்களுக்கு இருந்துட்டு வந்த வாக்குவாதமும் தவிர்த்துக்கிறங்க. முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சிக்கனமா கையாளுறது தான் இந்த அக்டோபர் மாதத்துல நல்லது. யாருக்காகவும் சிபாரிசு அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். இந்த காலத்துல பொருளாதார சார்ந்த புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லை அப்படின்னா இழப்பு நீங்க சந்திக்குவீங்க. குறிப்பா ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறத யாருக்கும் போட வேண்டாம். வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. நிதானத்தை கடைபிடிக்கணும். உத்தியோகத்துல எல்லாம் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களோட பணி செய்யறவங்களையும் அனுசரித்து தான் போகணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே செய்து முடிங்க. மற்றவர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து வேலையை செஞ்சுட்டு பாராட்ட அவங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப உடன் பணிபுரிபவர்களே உங்களை வந்து முதுகுல குத்தக்கூடிய காலகட்டம். அப்ப அவர்களிடத்துல ஒரு இடைவெளி அப்படிங்கிறத நீங்க கடைபிடிக்கணும். குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து விரயஸ்தானத்துல 12ன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. அதன் பிறகுதான் உங்க ராசிக்கே வராரு. அப்ப மனதுல தேவையில்லாத கவலைகள் அப்படிங்கிறது மாதத்தின் தொடக்கத்துல இருக்கும். எதிர்மறையான எண்ணங்களால தூக்கம் அப்படிங்கிறது இல்லாம போகலாம். முடிவு எடுப்பதுல தடுமாற்றம் வரும். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் தாய்நாடு திரும்ப முடியாத சூழல். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் தாய்நாடு திரும்பக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உண்டு. உத்தியோகத்துலலாம் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகணும். கோபத்துல எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டாம். சூரியன் வந்து உங்க ராசியிலேயே இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. இந்த மாதத்தின் பிற்பகுதியில சுக்கிரனும் உங்க ராசிக்கு வராரு. இது சற்று நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பிரச்சனைகளை ஓரளவு கட்டுப்படுத்தும். இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே ஓரளவு சற்று கவனத்தோடு இருக்கணும். ஆரோக்கியத்துல அதிக அக்கறை எடுத்துக்கணும். தலைவலி, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பல்வலி போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகமா வரலாம். அப்ப நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கறது இந்த மாதத்துல செய்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பிரச்சனைகள்ல இருந்து விலகி நல்ல பலன்களை அதிகமா கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு செய்துகிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் பெண்கள்லாம் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்ப அதுல கவனத்தோடு இருக்கணும். உடன் பிறந்தவர்களையும் உடன் இருப்பவர்களையும் அனுசரித்து போறதுதான் பெண்களுக்கு நல்லது. வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும். இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும்